Hello guys, today class 8லேருந்து நம்ம crop production management பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளவிங் சோவிங் அந்த ப்ராக்டிசஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து manure வந்து எப்படி சாயிலுக்கு வந்து ஆட் பண்ணுறது கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். The substances which are added to the soil to form the nutrients to enhance the growth of the plants is called manure and fertilizers. Fertilizers manure. ஸோ நார்மலாக ஒரு லேண்டை வந்து நம்ம ப்ளவ் பண்ணி லூசன் பண்ணி அந்த சாயில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா manure வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த சாயிலில் இது வந்து சோவிங் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி கூட ஆட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட நியூட்ரியண்ட்டோட ஒரு என்ரிச்மெண்ட்டுக்காக தான் நம்ம மென்யூரை வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, சாயில் அதை இந்த நியூட்ரியன்ஸ் மூலமாக என்ன நடக்குது, ஒரு பிளான்ட் க்ரோத் ஆகும்போது நல்லா க்ரோத் வந்து அதிகமாக கிடைக்கும், ஈல்டு நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது இந்த டேர்மில் தான் டினோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த சாயில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து அந்த க்ராப்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும் போது தான் அது வந்து ஃபர்டிலைனான சாயில் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ தீஸ் நியூட்ரியன்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் த க்ரோத் ஆஃப் த பிளான்ட்ஸோட க்ரோத்துக்கு வந்து இந்த நியூட்ரியன்ஸ் வந்து எசென்ஷியல். ஆமாம், அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நியூட்ரியன்ஸே இல்லைனா அந்த பிளான்ட் ஆப்வியஸாக இறந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நியூட்ரியன்ஸுங்கிறது தேவை. நமக்கு அப்போ தான் நம்ம பிளான்ட்டை சாப்பிடும்போது நமக்கும் அந்த நியூட்ரியன்ஸ் போய்ட்டு நம்மளும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஓகே, ஸோ மேன்யூர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிக்கான ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா டிகம்போசிஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் வேஸ்ட். பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் இப்போ இறந்து போயிடுச்சுன்னா இப்போ அதுலேருந்து வரக்கூடிய டிகம்போஸ் ஆகி இந்த எர்த்வார்ம்ஸில் டிகம்போஸ் பண்ணதில்ல. ஸோ அதுதான் எர்த்வார்ம் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எர்த்வார்மை. ஸோ அதுதான் அதுலேருந்து வரக்கூடிய அந்த மேன்யூர். ஓகே, ஃபார்மர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளான்ட் வேஸ்ட் அனிமல் வேஸ்ட்லாம் அந்த பிட் குழி மாதிரி நோண்டி ஸோ அதுக்குள்ளே வந்து டிகம்போஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த வேஸ்ட்டு தான் ஆர்கானிக் மேன்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ரெகுலர் அடிஷன் ஆஃப் ஆர்கானிக் மேன்யூர். ரெகுலராக நம்ம ஆர்கானிக் மேன்யூரை வந்து அந்த சாயிலில் போடும்போது சாயிலும் ஃபெர்டைல் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா விண்டு, வாட்டர் எரோஷன் இதுலேருந்து கூட ப்ரிவெண்ட் ஆக முடியும் அப்படின்றாங்க. லீச்சிங்லேருந்து ப்ரிவெண்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் வந்து சாயிலோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்றாங்க. அஃப்கோர்ஸ் சாயில் வந்து என்னவாக இருக்கணும்னா வாட்டர் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அதை வந்து ஹோல்ட் பண்ணி நல்லா இறுக்கி வச்சுக்கிட்டா தான் அந்த பிளான்ட் அப்சர்வ் பண்ணி கொடுத்து வளர முடியல. சாயிலில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இல்லை ஊற்றணுட்டே அப்படியே போயிடுதுன்னு பார்த்திங்கன்னா என்னவாகும் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, ஸோ அப்புறம் வந்து சாயில் அக்ரிகேஷன், நெக்ஸ்ட்டு சாயில் ஏரியேஷன், ரியாபிலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சாயில் ஏரியேஷன் மீன்ஸ் காற்று. சாயிலில் வந்து ஏர் இருக்கணும். காற்றே இல்லாமல் காஞ்சி போயிடுச்சுன்னா சாயில் என்ன ஆகிடும், பிளான்ட் செத்து போயிடும். ஸோ ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் சாயிலில் வந்து சாயிலோட பிளான்ட்டோட க்ரோத் டெவலப்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபர்டிலைசர்ஸுங்க பார்த்திங்கன்னா மெயின்லி யூரியா இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒரு ஃபர்டிலைசர்னு சொல்கிறாங்க. தென் அமோனியம் சல்ஃபேட்டு, சூப்பர் சல்ஃபேட்டு, பொட்டாஷ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்பிகே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. என்பிகே மீன்ஸ் நைட்ரஜன், பொட்டாசியம் அண்ட் ஃபாஸ்பரஸ். இதில் பொட்டாசியம் மீன்ஸ் கே ஃபார் பொட்டாசியம். ஓகே, என் ஃபார் நைட்ரஜன், பி ஃபார் பாஸ்பரஸ். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபர்டிலைசர். யூரியா, அடுத்து அமோனியம் சல்ஃபேட்டு, காப்பர் சல்ஃபேட், சூப்பர் சல்ஃபேட். ஓகே, தென் த யூஸ் ஆஃப் த சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இது வந்து நேச்சுரல் ஃபர்டிலைசர். சிந்தட்டிக் ஃபர்டிலைசர்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக சாயிலோட குவான்டிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணாலுமே பட் வந்து லாங் டேர்மாக வந்து டிபேட் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிந்தட்டிக்காக ஆர்டிஃபிஷியலாக வந்து ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது என்னவாகும், நமக்கு வந்து கெடுதல் தான். ஓகே, ஸோ அடுத்து வந்து இரிகேஷன். ஸோ வந்து இப்போ மேன்யூர் வந்து சாயிலில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரிகேஷன் மீன்ஸ் தண்ணி பாசுறது. ஓகே, ஸோ வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளான்ட்டோட க்ரோத் சர்வைவல் வந்து வாட்டர் இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து வாட்டர் வந்து பிளான்ட்டுக்கு வந்து தேவை, அதோட ரூட் சிஸ்டமில் போய்ட்டு. ஸோ சப்ளை ஆஃப் த வாட்டர் டு த க்ராப் அட் ரெகுலரான இன்டர்வல்ஸ் விட்டு தண்ணி பாசிக்கிட்டே இருந்தது பேர் தான் இரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டைம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த இரிகேஷன் வேரிஸ் ஃப்ரம் க்ராப் டு க்ராப், சாயில் டு சாயில், சீசன் டு சீசன். ஸோ க்ராப் வந்து வேரி ஆகும். இப்போ ஒரு க்ராப்புக்கு பார்த்திங்கன்னா காலையில் தண்ணி வச்சா மட்டும் போதும். வேரிஸ் இன்னொரு கிராப் பார்த்திங்கன்னா காலைல நைட்டு. ஸோ அப்படி தண்ணி வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ சாயிலுக்கு சாயில் வந்து வேரி ஆகும். ஒரு சாயிலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் விட்டால் போதும், இன்னொரு சாயிலுக்கு அதிகமாக தண்ணி விட்டால் தான் அந்த க்ராப் ப்ரொடக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வின்டர் சீசன்லலாம் பார்த்திங்கன்னா ரெய்னி சீசனில் தான் வாட்டர் அதிகமாக விடணும் இல்லை, ஏன்னா ரெயின் வரனால. ஸோ அப்போ அதிகமாக விட்டோன்னா அந்த க்ராப்பே அழுகி போயிடும் இல்லை. சம்மர் சீசனில் அதிகமாக நம்ம வந்து தண்ணி விடணும். இதெல்லாம் மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இரிகேஷனை வந்து அப்ளை பண்ணுறது தான். ஸோ வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் இரிகேஷன் இருக்குது. ஸோ வெல் மீன்ஸ் நம்மளோட வீட்டில் இருக்கும்ல கிணறு. ஸோ அது நெக்ஸ்ட்டு டியூப் வெல்ஸ், பாண்டு, குளம், குட்டை, ஏரி, அந்த மாதிரி டேம்ஸ், கெனல்ஸு. ஸோ இதில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்து பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி வந்து விடுறோம். ஓகே, ஸோ இரிகேஷன் பார்த்திங்கன்னா மெயினாக 2 டைப்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இருக்குது, மாடர்ன் மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்மளே தண்ணி வந்து விடுறது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வெல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கெனல்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்களே வந்து தண்ணி வந்து ஊற்றுறது. ஓகே, இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், ஓல்டு மெத்தடு.
பம்ப்ஸும் கூட வச்சுக்குவாங்க. ஸோ அது மூலிமா தண்ணி எடுத்து வைக்கிறது. அப்புறம் வந்து டீசல், பயோகேஸ், எலக்ட்ரிசிட்டி, சோலார் எனர்ஜி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி டு ரன் பம்ப்ஸ். பம்ப்ஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும், மெயினாக டீசல் வேணும், பயோகேஸ் வேணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் இரிகேஷன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரெடிஷ்னலாக நம்மளே குளத்தில் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறது. ஸோ த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் மெத்தட் இஸ் சீப்பர். ஸோ சீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தட் நம்மளே எடுத்துகிட்டு போய் நம்மளே ஊற்றுறதுனால சீப்பரான ஒரு மெத்தட் அப்படின்றாங்க. தென் பட் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப பூரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டருங்கிறது அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன். நம்மளே எடுத்துகிட்டு வந்து நம்மளாம் ஊற்றும் போது என்ன நடக்கும், ஒரு ஈவனான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் எல்லா பிளான்ட்ஸுக்கும். இப்போ வந்து ஒரு இடத்துல உள்ள பிளான்ட்டுக்கு வந்து அதிகமான வாட்டர் போகும், இன்னொரு இடத்துல கூடிய பிளான்ட்டுக்கு வாட்டரே போகாது. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதுதான் அன்ஈவனான டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் வாட்டர் லாஸும் வந்து அதிகமாக இருக்கும். அங்கேருந்து இங்கே எடுத்து வந்து ஊற்றோம்னா வாட்டர் லாஸ் இருக்குன்றாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடை பார்க்குறது. நெக்ஸ்ட் மாடர்ன் மெத்தட்னு பார்க்கும்போது இப்போலாம் வந்து மாடர்ன் மெத்தடுக்கு வந்துட்டாங்க எல்லோரும். மாடர்ன் இரிகேஷன் மெத்தட்னு பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் விட எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஓவர் கம் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம், வாட்டர் லாஸ் ஆகாமல் இருக்கணும், ப்ளஸ் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும், இதுதான் நம்மளோட கோல். இதை வச்சு நம்ம போகிறது தான் வந்து மாடர்ன் மெத்தடு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மெயினாக ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் அண்ட் ட்ரிப்பர் சிஸ்டம். ஸோ அதில் ஸ்ப்ரிங்க்லர் மீன்ஸ் அங்கங்கே அந்த சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிடணும் அந்த சாயிலில். ஸோ அப்போ இருக்கும்போது அந்த இன்டர்வல் சாயிலுக்கு சாயில் வந்து அந்த பிளான்ட் அப்படிங்கிறது அந்த வாட்டருங்கிறது அப்படியே சுற்றி எல்லா ஈவன் டிஸ்ட்ரிபியூஷனாக எல்லா பிளான்ட்டுக்கும் வந்து போகுது. அப்புறம் வாட்டர் லாஸும் அவ்வளோவா இருக்காது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட். அப்படியே பாசனம் சொட்டு அப்படியே தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஜெனரேட்ஸ் ப்ரெஷர் கனெக்டட் டு த பைப்ஸ் அண்ட் வாட்டர் இஸ் ஸ்ப்ரிங்கிள்டு த்ரூ த ஃபைன் நோசல்ஸ் ஆஃப் பைப்ஸோட ஃபைனாக நோசல்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து வாட்டர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டமில் என்ன பார்த்திங்கன்னா வாட்டர் அப்படிங்கிறது வந்து ட்ராப் பை ட்ராப்பாக வந்து ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கிறது. ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு எஃபெக்டிவான ஒன்றா இருக்குது. ஸோ எங்கே வந்து வாட்டர் வந்து அது அதிகமாக இல்லாமல் கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டமில் தான் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.